Let's go. அதாவது வந்து இட்ஸ் மீடியட்ல மொட்டை மாடி கிரிக்கெட் ஸ்டாக் எடுக்கலான்னு இவெல்லாம் ஒரு பேட்ஸ்மேன் டேய் இந்த வீடியோ போயிட்டு இட்ஸ் மீடியட் போதும் கட் பண்ணிடலாம் எனக்கு வீடியோ போதும் கட் பண்ணிடலாம் மாதிரி இது பண்ணாலே ஃபர்ஸ்ட் வார்னிங் அடுத்து வேகமானா அவுட் அது மாதிரி தான் ஓகே டேய் கேடுடா வேகமா ஆடுற மாதிரி இந்த ஆலன் ஃபர்ஸ்ட் வார்னிங் டேய் வாடா இந்த பவுலிங் வந்து உங்க vlog சேனல்ல வந்து போட்டு வச்சிருக்கேன் எல்பி எடுவாடா இட்ஸ் பிச்சிங் அவுட் லைன் லுக் யூ ஆர் மேட் அவுட் ஓகே யூ அவுட் பவுண்டரி இல்ல அது உட்காந்து போட்டாலே பிடிக்கலாம் போறாரு அவுட் பரவாயில்ல இது ஓகே அன்மாரன் ஆலன் ஃபெசிலிட்டிஸ் கை கொடுங்க பேட்டிமே DSM Vlogs வந்து இப்ப பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டை கொடுங்க இஸ்மீடியட்ல பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடி கிரிக்கெட் பிளான் பண்ணோம் சோ அதான் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா ஒரு வெற்றிகரமா ஜெயிப்போம் நினைக்கிறேன் இவன் வேற டீம் நான் வேற டீம் எக்ஸ்பெக்டான சொல்லுங்க நீங்க வந்து ஜெயித்த டீம் நம்ம வந்து bowling டீம் சோ பாக்கலாம் நெக்ஸ்ட் இப்ப நானும் அறியும் சும்மாவே அடிச்சுப்போம் இப்ப எதிரி அவர் ஆயிட்டோம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு யார் யாருக்கு இந்த ரஷன் டீம் வெர்சஸ் நிதிஷ் டீம் சோ DSF Vlogs versus Rich Mediator சோ DSF Vlogs வந்து பேட்டிங் சூஸ் பண்ணிருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து தர்ஷன் ரெடி ஆயிட்டான் தர்ஷன் அவ்வளவுதான் சோ ரொம்ப பெருமையா இருக்கு பிரதீப் வந்து கீப்பிங் நிக்கிறான் பால் போட போறோம் வெச்சுக்கோ போன் பத்திரம் ட்ரைஸ் போறோம் நீ வெச்சுக்கோ ட்ரைஸ் நல்லா ஹிட் பண்ணிருக்கான் ஓகேடா ஏய் பொறுமையா போடா டேய் பால் டேய் செய் நைஸ் பால்ரா ஓகே முன்னாடி வந்துச்சு ஏதோ சண்டை போயிட்டு இருக்கு பெரிய சண்டை ஏதோ போயிட்டு இருக்கு சோ என்ன பிரச்சனைன்னு தெரியல இரு செகண்ட் பால் போடுறாரு ஹிட் பண்ற ஓகே நைஸ் ஷாட் தான் 1 ரன் எடுத்திருக்காங்க சோ மொத்தமா ஸ்கோர் வந்து 4-ஆ இருக்கு சோ தேர்ட் பால் போடுறான் அன்றாம் போறாரு ஓ மை காட் நல்ல ஒரு பால் தட்டிருக்காங்க சோ அதனால மொத்தமா இப்போ 1 ரன் தான் கிடைச்சிருக்கு சோ 5 ரன்ஸ் அண்ட் ஃபோர்த் பால் இப்போ போட வராரு போட்டுருக்கா ஹிட் பண்ணிருக்கான் சோ ஒன்னா நீ எப்படி போனாலும் நான் 1 ரன் எடுப்பேன்டா 2 ரன்ஸ் ஆகலாம் அப்படின்னு நைஸ் ஷாட் ஃபீல்டர்ஸ் எல்லாம் தெரிக்க விட்டுட்டு இருக்காரு தர்ஷன் பயங்கரமா விளையாடிட்டு இருக்காரு சோ இப்படி தொடர்ந்து விளையாடுறா கண்டிப்பா டீம் ஒரு நல்ல ஒரு முன்னிலையில இருக்கும்னு நினைக்கிறேன் சோ லா பால் போட்டுட்டு இருக்காரு ஜெயின்டன் அண்ட் லா பால் இட்ஸ் 2 போலங்க 1 ரனோட 7 ரன்ஸோட ஒரு ஓவர் முடிக்கிறாங்க சோ செகண்ட் ஓவர் போட ரெடியா இருக்காரு பிரதீப் அண்ட் ஃபர்ஸ்ட் பால் வீசுறாரு ஓ மை காட் ஏய் கால் வச்சு தட்டுறான் நைஸ் பால் நல்லா போட்டுட்டு வராரு சோ இதே மாதிரி விளையாடிட்டு இருந்தா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மேட்சா இருக்கும் இது ஏய் பால் போட்டுருக்காரு கேட்ச் பிடிக்கல 2 போயிருக்கு சூப்பர் 2 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பவுண்டரி கிடைச்சிருக்கு நம்ம மேட்சுக்கு நம்ம டீமோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி போயிட்டு இருக்கு சோ 2 ரன்ஸ்ல இருக்காங்க தேர்ட் பால் போறாரு நைஸ் பால் சோ ஃபீல்டர் ஓடி போய் அவரால் பிடிக்க முடியல அந்த மாதிரியான ஒரு பால் போட்டுட்டு வராங்க 2 தான் வைக்க முடியும் சோ அதனால நம்ம வந்து 2 போட்டு வச்சிருக்கோம் ஓ மை காட் இட்ஸ் நைஸ் ஷாட் ஆனா கொஞ்சம் வேகமா போறாரு பால் ரொம்ப வேகமா போய் நோ பால் கொடுத்துருவோம் ரொம்ப வேகமா போட்டுட்டு இருக்கேன் பிரதீப் சோ அடுத்த பால் வீசிட்டு இருக்காரு அன்றாம் போட்டுருக்காரு அன்றாம்ல போடாதீங்க பிரதீப் கொஞ்சம் பால் நல்லா போடுங்க பிரஷர் பவுலர் மேல நல்ல பிரஷர் இருக்குங்க நல்லா தெரியுது பிரஷர் இருக்கிறது பேட்ஸ்மேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ட்டு தட்டி நான் விளையாடி ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி விளையாடிட்டு இருக்காரு சோ அடுத்த பால் நைஸ் ஷாட் ஃபீல்ட் கிட்ட ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கு ரைட்டா முன்னாடி போ கிரீஸ் முன்னாடி ஸ்கோர் நடா லா பால் போட்டுட்டு இருக்காரு லா பால் முடிவுல 16 ஃபார் நோ லாஸ் வந்து 16 அடிச்சிருக்கோம் நோ லாஸ்க்கு நைஸ் பால் நல்லா போட்டுருக்காங்க சந்தோஷமா இருக்கு சோ 16 ஃபார் நோ லாஸ்ல செகண்ட் பால் போட வந்துட்டு இருக்காரு நிதிஷ்குமார் சோ மை காட் இட்ஸ் அவுட் சோ மை காட் இட்ஸ் அவுட் நல்ல தெளிவா அவுட் ஆயிருக்காரு பரவாயில்ல ஒரு பெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டு தர்ஷன் வந்திருக்காரு வச்சு கிளாஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நன்மாரன் இறங்கிருக்காரு என்ன நினைக்கிறீங்க நன்மாரன் இவன் வந்து ஆர்டிக் பாண்டியா மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் இதெல்லாம் பண்ணுவான் இப்ப ரெண்டே பால் கிளம்புங்க சோ ட்ரைல்ஸ் பால் போட்டுட்டு இருக்காங்க ஓ நைஸ் ஷாட் நன்மாரா கொஞ்சம் நல்லா அடிச்சார சொல்லி டீம் லீடர் சொல்லிட்டு இருக்காரு கேப்டன்
ஸோ 16 for 1 அந்த நிலையில அவுட் ஆயிருக்காரு. போன உடனே அவுட் ஆகி வந்திருக்காரு. பிரதீப் சொல்றது கரெக்ட் தான். நான் தான் சொன்னேன்ல, அவன் சும்மா எக்ஸ்பிரஷன் தான். ப்ரோ, இன்னொரு முக்கியமான காரணம் இந்த பால் நான் ஆடுறதுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறேன். இதுக்கு முழுக்க தச்சு இந்த பால் போறாரு. தோத்துட்டு என்ன வேணா சொல்லலாம், நாங்களும் சொல்லுவோம். போங்க. அடுத்தபடியா 16 for 2ல நிதிஷ் 2 விக்கெட் எடுத்துட்டு 4th பால் போட வராரு. ஓ நைஸ் ஷாட் ரைட். ரைஸ் கேடா புச்சிந்தா அவுட்ரா. 17 runs ஸ்ட்ரைக்ஸ் கேக்கல. 17 ரன்ஸ்க்கு ஒரு 5th பால் போடுறாரு. நைஸ் ஷாட்ல விளையாடி இருக்காரு. நல்லா விளையாடிட்டு இருக்காரு ஸ்ரீ நிதிஷ். ஒரு 2 விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு நல்லதா ஒரு இன்னிங்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. சோ 2 ரன் அடிச்சிருக்காரு. சோ அடுத்த பாலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நிதிஷ் போறாரு. அண்ட் லா பால்ல நைஸ் ஷாட். ஆனா ஒரு 2 பால் தடுத்திருக்காரு பவுண்டரி விடாம. சோ கீப்பர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு இன்னோவேட்டிவ் சூப்பர். வந்த உடனே நார்மலா பேசினாலே கேட்கும். பேசு. ஃபினிஷர் அவ்வளவுதான். செம ஷாட். அதே மாதிரி பொறுமையா போடு. டேய் கிளாஸ் யாராருங்க ஃபினிஷரு? கமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. டேய் ஓ நைஸ் பால். மத்தவங்க கிட்ட விட்டு தர மாட்டாரு. செம ஷாட். 22 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்காங்க. 4 பால் நல்ல பவுன்ஸ் வருது. அவ்வளோ செம ஷாட் ஃபினிஷர். ஏய் அது ரொம்ப ஸ்பீடா வருதுடா. 23 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 25 ரன்ஸ். என்ன பண்ண போற? 25 ரன்ஸ். இப்ப சேஞ்ச். லாஸ்ட் பேட்ஸ்மேன் கீ பேட்ஸ்மேன் 26 ரன்ஸ். 10 ரன்ஸே இவங்க அடிக்க கஷ்டப்பட்டாங்க போன மேட்ச். இந்த மேட்ச் எப்படி ஆட போறாங்க? ஏய் ரன்னுனால இவ்வளவு குத்துறீங்க. அடிக்குடா. பும்ரா சார் பும்ரா ஸ்பின் போட மாட்டார் சார். ஆனா பும்ரா எப்படியே ஓடி வர மாட்டாரு. ஏய் இல்ல அதுதான் டிஃபரண்ட் இந்த மேட்ச்ல. இம்ரான் தாகிர் மாதிரி போட்டுறாரு. ஓ நைஸ் பால். பொறுமையா தாங்க போட்டேன். ஏய் போறா. கம்மல் போட்டு கெத்தா வந்து ஆடுறாரு. பையனா பொண்ணான்னு தெரியல. 26 ரன்ஸ். இவர் அடிக்கிறது எல்லாமே குரூஷியல் ரன்ஸ் ஃபார் டிஎஸ்எஃப் வ்ளாக்ஸ். அவ்வளவுதான். ஆப்போனன்ட் டீம் கொஞ்சம் மனத்தளர்ச்சி. தம்பி நீ காதுல பேசினாலும் அது கேட்கும். 29 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க டிஎஸ்எஃப் வ்ளாக்ஸ். பொறுமையா போடுறான் தான் அடிக்கிறான்னு தெரியல. தொப்பி போட்டு வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் ஒருத்தர் போட்டு இருக்காங்க பாருங்க. நன்மாரன்ற எங்க டீமோட ஸ்டைல காப்பி அடிச்சு போட்டுட்டு இருக்காரு. காப்பி அடிச்சா சம்மடி வாங்க போடும். நைஸ் சேவ் பண்ணிருக்கோம். காட்டு. நைஸ் ஃபீல்டிங். ஜடேஜா ஃபீல்டிங். 31 ரன்ஸ். 50 ரன்ஸ் அடிச்சிருவாங்க போலே. ஓ நோ ரன். காட்டு. நீ ஏறா கையாடு ப்ரோ. அது வேற விஷயம். கண்ணாடி போட்டுட்டு இந்த பேட்ஸ்மேன் இந்த மாதிரி ஆடுவார் நினைச்சு கூட பாத்துக்க மாட்டாங்க. நைஸ் சைட் இருக்கு. இவரை செல்லமாக ஸ்ரீகாந்த் வந்து பூ பவுலர் என்று அழைக்கப்படும் பவுலர் போட்டு. ஏன்னா நான் வந்து பூ போல பால் போடுவாரு. செம்ம ஸ்லோவா ஒரு பால். அங்க பாருங்க. ஓ நைஸ் ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு. நம்ம பேசுற கமெண்ட்ரி அவருக்கு கேக்குது. நான் இங்க இருந்து ஏதாவது கமெண்ட் கொடுத்தா டேய் வீடியோ போயிட்டு இருக்குன்னு பாக்குறேன். அங்க பாருங்க விட்டாருங்க. காற்று வெளியிடை. ஏய் நல்ல கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. காற்று வெளியிடை. நைஸ் பால். ஓபனர் இறங்கி இருக்கோம்.
34 எத்தா வின்னு. அவங்க 33 ஏத்தாங்க. இப்ப பாப்போம் 34 எத்தா வின்னு. திருப்பி ஆன் பண்ணு. பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் DSF Vlogs இருக்காரு. நாங்க வந்து எப்படி பால் போடுறோம் ஸ்பீடா எதி நான் பாருங்க. 2 ரன் அடிச்சிரோம். பார்க்கலாம் நாங்க வின் பண்றோமா இல்ல அவங்க வின் பண்றாங்களான்னு. நெக்ஸ்ட் பார்த்தனா இருக்கிறாரு. அவனை காட்டி பேசுறவங்க தான் காட்டணும்டா. டேய் ஸ்கோர் சொல்டா. ஸ்கோர் பாத்தீங்கன்னா இப்ப நாங்க 3 எடுத்துறோம். 3க்கு 1 அந்த மாதிரி சொல்லி விக்கெட். 3க்கு 1. பார்க்கலாம் இப்ப ட்ரையல்ஸ் ஆடுறாரு. நல்லா குதிக்கிறாரு. ஆடுவார் போல. ஆஹா பயங்கரமான பேட்ஸ்மேனா இருக்காருப்பா. வேற லெவலே. இவர் ஃபர்ஸ்ட் பால் ஆடுறாரு. ஐயோ டேய் மொத்தம் 4 ரன்ஸ் அடிச்சிருக்கோம். லூஸ்லயே மெயின்டெய்ன். இறங்கி அடிக்கிறாருங்க. 5 ரன்ஸ் அடிச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா 2 ரன்ஸ் அதுல பெருமையா இருக்காரு. ஹரி வந்து மாத்துறாரு ஃபீல்டிங்க என்னன்னு தெரியல. இப்ப கீப்பர் மாத்துறாங்க. ஆஹா இப்ப வந்து ஏதாவது விக்கெட் விழுமா? விக்கெட் விழுமா? ஹரி ஐயா ஃபீல்டிங் மாத்திருக்காரு. ஏதாவது விக்கெட் விழுமா? பத்தல தர்ஷன் போடுறாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஆஹா பால். இவர் வந்து நான் பூ பவுலர்னா ஒரு புஷ்பா பவுலர் பயங்கரமா போடுவாரு. தடவி அங்க பாரு. ஏய் 5 ரன்ஸ் கணக்கு வச்சுக்கோ. நீ தான் கமெண்டேட்டர். அப்புறம் என்ன இவன் நான் என்ன கமெண்டேஷன் கொடுக்க சொல்றான்? 5 ரன்ஸ் அடிச்சிருக்கோம். 5 ரன்ஸ்க்கு ஒரு விக்கெட். ஏய் என்னடா நாங்க நம்ம எப்படிடா போட்டோம்? உங்களுக்கு எப்படி போட்டோம்? DSF Vlogs இப்ப எப்படி போடுறாருன்னு தெரியல. பில்லு இங்க வருதா? ஏய் முன்னாடி ஆடுறா. 5க்கு ரன் எவ்வளவு? 5க்கு ஒரு விக்கெட். 5 ரன் அடிச்சிருக்கோம். ஒரு விக்கெட். இவனா ரன் ஓடுறான். பையக்காரன் போல். அவர் என்ன தெரியல லைட்டா 6 அடிச்சிட்டு ரன் ஓடுற மாதிரி பண்றாரு. ஏய் ஒழுங்காடு. 6 ரன்ஸ். ஏய் பால் ரொம்ப ஹைட்ல வருதுடா. 7 ரன்ஸ் எடுத்திருக்கோம். 7 ரன்ஸ்க்கு ஒரு விக்கெட். 7 ரன்ஸ். இது நோ ரன். பாத்தீங்கன்னா நன்மாரன் ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு. இது நாங்க ஒத்துக்க மாட்டோம். இது கொஞ்சம் ஸ்பீடா போடுறாரு. அப்ப நாங்க ஃப்ரீ கேப்போம். இப்படி காட்டு. இப்ப 8 ரன்ஸ் எடுத்திருக்கோம். இப்ப 8 ரன்ஸ். ஜெயந்த் நாட போறாரு. நன்மாரோட 2வது பால். 9 ரன்ஸ். இப்ப ஜெயந்த் ஃபர்ஸ்ட். அப்ப நீங்க பவுலிங் எப்படி ஸ்பீடா போடுறீங்க? சரி கூல் 10 ரன்ஸ் வச்சிருக்கோம். இன்னும் 24 ரன்ஸ் வச்சா நாங்க வின்னு. அடிப்போமா இல்ல தோக்குவோமா பாத்துடலாம் வாங்க. அவன் வந்து பயங்கரமா அந்த இப்படி பண்ணி அந்த ஃபேக் பண்ற ஆளு. அதெல்லாம் ஃபேக்கே பண்ண கூடாது கிரிக்கெட்ல. 13 ரன்ஸ் வச்சிருக்கப்போ 13 ரன்ஸ் ஒரு விக்கெட். வா வா 13 ரன்ஸ். எனக்கு அவரோட லா பால் போடுறாரு. 14 ரன்ஸ் வச்சிருக்கோம். அவங்க ஆக்சுவலா வந்து 14 ரன்ஸ்க்கு ஒரு விக்கெட்டுக்கு 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர்ஸ்க்கு 14 ரன் ஒரு விக்கெட். இப்ப டேய் அங்க ஒழுங்கா பாரு அத. ஒழுங்கா எல்லாம் தெரியும். விக்கெட் கீப்பர் இப்போ இவர் இருக்காரு. என்ன எங்க பேட்ஸ்மேன் மிரட்டுற? ஐயோ 15 ரன்ஸ் வச்சிருக்கோம். 15 ரனுக்கு ஒரு விக்கெட். ஃபர்ஸ்ட் போவாதா இதயத்துல நில்லு. 17 ரன்ஸ். வா 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 கமாண்டா. கீழ ஒரு பிட்ச் வேற. 17 ரன்ஸ். ஐயோ பேட்ஸ்மேன் பயங்கரம். 18 ரன். 18 ரன்ஸ். 18 ரன்ஸ் வச்சிருக்கோம். வேலைல ஆரம்பிச்சான் டுபே. டேய் 19 ரன்ஸ் அடிச்சிருக்கோம். ஒரு விக்கெட். ஆப்போனன்ட் டீம் நாங்க அடிக்கவே மாட்டோம்னு நினைச்சாங்க. ஆனா தெரிய விடுறோம். 20 ரன்ஸ். ஹரி பாரு அங்க பாரு சதறுது. ஐயோ ஹரி பயங்கரமா இன்னும் 14 ரன் அடிச்சா வின்னு.
ஃபீல்டர் காவா உர்றாபடி வா 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 the opponent team ல ஃபீல்டர் அவர் பால் அவுட் அவரு 22 ரன்ஸ் 22 வாடா கமாண்டா இது 12 ரன்ஸ் அச்சா நாங்க வின் ஜெயந்தன் நீங்க ஒன் மோன் ஷோ ஆச்சு ஆக்சுவலா இங்க ஜெயந்தன் வந்து 23 ரன்ஸ் ஜெயந்தன் நீங்க ஒன் மேன் ஷோ காட்டினு இருக்கான் 23 ரன்ஸ் மொத்தம் நாங்க 23 க்கு ஒரு விக்கெட் 4 ஓவர் முடிவில் 23 ரன் ஒரு விக்கெட் ஆனா கமெண்ட் நீ அவரே குடிச்சது கொஞ்சம் இறங்கிச்சு அதனால அவரு ஸ்ரீநிதிஷ் கீப்பர் பாத்தீங்கன்னா இப்ப அவரோட முதல் பால் வந்த முதல் பாலே அடிச்சு நான் உன்னையும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு 25 ரன் அடிச்சிருக்கோம் 26 ரன் அடிச்சிருக்கோம் ஒரு விக்கெட் 26 அடிச்சாங்க டீம் வின் 8 ரன் அடித்தாவின் விக்கெட் எடுப்பார் ஹரி இப்ப பிரதீப் ஆட போறாரு ட்ரையல்ஸ் பால் இப்ப ட்ரையல்ஸ் இப்ப இன்னும் 8 அடிச்சா வின் இன்னும் எவன் ஆடுறானே தெரியல ஏய் வெளியே போ ஞானமான இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் அவள 2 அடிச்சிருக்காரு 28 ரன் நாங்க 29 ரன் கை டியரா செடி 29 ரன் எடுத்துறோம். இன்னும் நாங்க 5 ரன் எடுத்தா வின் ஆயிடுவோம் பொறுமையா இருங்க. யாரும் பல்ல போறாங்க. 30 ரன் அடிச்சா இன்னும் 4 ரன் அடிச்சா எங்க டீம் வின் ஆயிடும் அவங்க நினைச்சாங்க நாங்க வின் ஆக மாட்டோம் தோத்துருவோம்னு இவர் இப்ப கேட்ச விட்டாரு புச்சின் தான் இப்ப பிரதீப் அவுட் ஆயிருப்பான் பவுலர் அந்த பிளஷர் பிரச்சனை அந்த பவுலர் 31 ரன் அடிச்சிருக்கோம் இன்னும் 3 அடிச்சா நாங்க வின்னு இப்ப அவங்க டீம் என்ன நினைச்சாங்கன்னா நாங்க வின்னே ஆக மாட்டோம் தோத்துருவோம்னு அவங்களுக்கு கொஞ்சம் தப்பா இருக்கு நானே அப்படிதான் நினைச்சேன் பிரஷர் ஆன் த பவுலர் கமெண்ட் அடுத்து தர்ஷன் பவுலிங் போட வருகிறார். கரெக்டா ஒழுங்கா புடி அப்பதான் ட்ரையல்ஸ் முடிந்து விட்டது. ட்ரையல்ஸ் பிரதீப் அவுட் அப்படியே பேச கேட்க விட்டுரு ஃபர்ஸ்ட் பால் போடுகிறார். வாடா 2 runs செட்டா வின்னே வா 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 இந்த மேட்ச் எங்க டீம்மேட் டான்ஸ் ஆடுகிறார் அருமையாக. வா 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 கவர் டிரைவ் அடி இது வெளியில் போடுகிற பால். வெளியே போகுது தம்பி குடிக்கதான் மாட்டீங்கன்னா பால் கூட கட்ட தேட மாட்டீங்க அந்த டர்ஃப்ல விக்கெட் 2 வாட்டி நான் தான் அடிச்சேன் ஓ மை ஏய் நீ எப்ப ஃபர்ஸ்ட் அடிங்க ஃபர்ஸ்ட் வந்தானே அண்ணா நான் விஜய் சொல் பண்ண சொல்ல அவன பேச எல்லாம் அழகா ஆடுறாங்க. கேமரா இப்ப சொல்றடே என்னடா பேசுறடே பேசிங்கடா டேய் பேசுறா DSF vlogs தான் ப்ரோ லாஸ்ட் 2 runs தான் கர்மாந்திரன் நாய் கமெண்ட் பண்ணியே பயங்கரமா போடுறாரு டஃப் குத்த இது டஃப் குத்தமா பேசின கூடாது ஜெயிச்சிட்டோமா அவ்வளவுதான் ஜெயிச்சிச்சே முடிச்சங்க டேய் இப்ப என்ன இந்த மேட்ச் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் போ ஏய் லாஸ்ட்ல போய் தோத்துறோம் இந்த வாட்டி கண்டிப்பா ரிவெஞ்ச் தான் நீங்களே சொன்ன டஃப் இது ப்ரோ டஃப் பத்தில நீ பேசாத டஃப் கொடுத்தீங்க ஓகே ப்ரோ பட் ஆனா நாங்க தான் ஜெயிச்சோம் சூப்பர் ஓகே போங்க